சிற்றம்பலம். அடியார் பெருமக்களின் பொன்னார் திருவடிகளை நடராச பெருமானின் திருவடிகளாக நினைந்து பணிந்து வணங்குகின்றோம். திருச்சிற்றம்பலம் சிவனடியார்கள் உழவார திருப்பணிக்குழு, நாமக்கல் மாவட்டம். நமது 15வது உழவார திருப்பணி வருகின்ற 8/6/2025 சிதம்பரம் நடராச பெருமானின் ஆலயத்தில் உழவார திருப்பணி செய்வதற்கு திருவருளும் குருவருளும் நமக்கு அருள் கூட்டி வைத்துள்ளது. இந்த உழவார திருப்பணியில் கலந்து கொள்ளும் அடியார்கள் அனைவருக்கும் 5 வாகனம் முன்பதிவு செய்யப்பட்டு விட்டது. உழவார திருப்பணியில் கலந்து கொள்ளும் அடியார் பெருமக்கள் திருக்கூட்டத்தின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள தெற்கு கோபுர வாயில் எதிர்புறம் உள்ள ஆலய வாயில் எதிர்புறம் உள்ள குருபூஜா திருமண மடத்தில் காலை உணவும் மதிய உணவும் அடியார்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இரவு உணவு அவரவர் உணவகத்தில் உணவு அருந்திக் கொள்ள வேண்டுமாய் திருக்கூட்டத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த திருமண மண்டபத்தில் பெண் அடியார்கள் குளியல் அறைகளையும் கழிப்பறைகளையும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த உழவார திருப்பணியில் கலந்து கொள்ளும் ஆண் அடியார்கள் கண்டிப்பாக வெளிப்புறத்தில் உள்ள கட்டண குளியல் அறையை பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமாய் தங்களை பணிந்து கேட்டுக்கொள்கிறோம். முகூர்த்த நாளாக இருப்பதால் நமக்கு மண்டபம் கிடைப்பது மிகவும் சிரமமாக உள்ளது. அதனால் அடியார் பெருமக்கள் கண்டிப்பாக ஒத்துழைப்பு கொடுத்து திருச்சிற்றம்பலம் சிவனடியார்கள் உழவார திருப்பணி குழுவின் 15வது உழவார திருப்பணி நமது தில்லையில் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. இந்த உழவார திருப்பணிக்கு அனைவரின் ஒத்துழைப்பையும் நல்கி உங்களின் பொன்னார் திருவடிகளை நடராச பெருமானின் திருவடிகளாக நினைந்து பணிந்து வணங்குகின்றோம். திருச்சிற்றம்பலம் சிவனடியார்கள் உழவார திருப்பணி குழு, நாமக்கல் மாவட்டம். உழவார திருப்பணிக்கு அடியார்களை அழைத்து செல்லும் வாகனம் சனிக்கிழமை இரவு 9 மணியிலிருந்து 10 மணிக்குள் நமது நாமக்கல் பழைய பேருந்து நிலைய டவுன் பேருந்து நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும். சென்ற மாதம் புறப்பட்ட அதே இடத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு அடியார்களையும் ஒவ்வொரு வாகனத்தின் நிர்வாகிகள் அழைத்து பேசுவார்கள். கண்டிப்பாக அனைவரும் கலந்து கொண்டு நடராச பெருமானின் திருவருளை பெற்று உய்யுமாறு உங்கள் பொன்னார் திருவடிகளை மனம் மெய்மொழிகளால் பணிந்து வேண்டுகிறோம். திருச்சிற்றம்பலம்.